பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ காவேரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தியாக செம்மல் நானே வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்றேன், விஜய் நல்லா இருந்தால் போதும், அவர் எங்கே இருந்தாலும் வாழ்க அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையும் யோசிச்சு கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ இவ்வளோ இழுத்து திருப்பி கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்களோங்கிறது நம்மளுடைய முதல் கேள்வி. ஆனால் முதல் ஸ்டெப்பாக எப்படியோ வந்து தனக்காக கொஞ்சமாச்சும் நின்று விஜய் கிட்டக்க நான் பேசணும் அப்படிங்கிற வார்த்தையை நீ சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்பலாம் கூட வரவழைன்னு இழுக்கலாம் இல்லை, நேராக வந்து இந்த இதை கொடுத்து நோட்டீஸை கொடுத்து கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னா வந்து நான் விஜய் கிட்ட பேசணும், விஜய் கிட்ட பேசிட்டு அவரோட முடிவு என்னன்னு கேட்டுட்டு தான் நான் கையெழுத்து போட்டு கொடுப்பேன் அப்படின்னா வந்து நீ என்ன விஜய் கிட்ட பேசணும் அப்படின்னா வந்து அவருக்கு தெரியாமல் நடந்திருக்காது, அவருக்கு தெரியுமாங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்புறம் என்ன நாங்கள் பொய்யா சொல்கிறோம். அவனே தான் வந்தான், அவன் நேற்று கோபமாக வந்துட்டு நீங்கள் போய் உடனே இது டிவோர்ஸ் வாங்கிடலான்னு சொன்னோம். நாங்கள் லாயரை வர வச்சு பேசி அவன் தான் அனுப்பிவிட்டான், நீயும் கையெழுத்து போட்டு கொடுத்தா சீக்கிரமாக முடிஞ்சிடும்னா உன் வாழ்க்கையை நீ பார்த்துட்டு போ, அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துட்டு போட்டோம் அப்படி இப்படிலாம் வந்து பேசும்பொழுதே வந்து இந்த பக்கம் கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க. சாரதாவை முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. என்ன சாரதா பார்த்துட்டே இருக்கா, நீ தான் இத்தனை நாளாக பிரித்து வச்ச, இப்போ மட்டும் என்ன உடனே கையெழுத்து போட சொல்லி உன் பொண்ணை சொல்ல வேண்டியதானே, அவளை நீ தானே தடுத்து விட்ட அப்படின்லாம் வந்து பேச குமரன் வேற சொல்கிறார், இந்த பாருங்க போன வாரம் வந்து நாங்கள் வந்து கூட்டு போகலான்னு சொல்லி நாங்களே இப்போ அனுப்பி வைக்கலான்னு இருந்தோம், அப்போ நீங்கள் தானே வந்து வேணாண்டீங்க அப்படின்னு வந்து சித்தியை பார்த்து கேட்க, அது 2 நாளைக்கு முன்னாடி தம்பி, இதெல்லாம் வந்து 6 மாதமாக நடக்கிறது தானே அப்படின்ட்டு. என்ன சாரதா பேசாமல் இருக்க அப்படின்னா வந்து நான் தலையிட வேணாம்னு நினைக்கிறேன், நான் தான் வந்து பிரித்து விட்டேன் நீங்கள, நான் இப்போ தலையிட வேணாம்னு நினைக்கிறேன் நாங்கள். ஆனால் வாய் மட்டும்தான் வார்த்தை சாரதாவுக்கு, தலையிட வேணாம்னு நினைக்கிறது, ஆனால் எல்லா தலையீடும் அவங்க பண்ணிகிட்டே தான் இருக்காங்க, நம்மளுக்கு எரிச்சல் தர மாதிரி ஏதாவது பேசிகிட்டே தான் இருக்காங்க. இந்த ரொம்ப முட்டாள்தனமாகவும் பேசிகிட்டே இருக்காங்க. மானம் சூடு சொரண ரோஷம் அப்படிங்கிறதெல்லாம் யமுனா வாழ்க்கையில் எங்கே போச்சுன்னு தெரியல, இங்கே மட்டும் அப்படியே வந்து டிங்கின்னு வந்து ஆடுதுங்கிறது தான் நமக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உடனே வந்து இப்போ கையெழுத்து போட முடியுமா முடியாதா அப்படின்னா வந்து எனக்கு இந்த முடிவில் சம்மதம் தான், அவ முடிவு, வெக்கம்லாம் இருந்தால் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துரு அப்படின்னு கத்திட்டு உடனே சாரதா உள்ளார போக, என்ன ஜீவனாம்சம் வேணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு வேணால் வந்து அந்த வீடை வந்து பசுபதிட்டு வந்து மீட்டு கொடுக்கறது காசை நாங்கள் கொடுத்துட்றோம், கையெழுத்து போட்டுட்டாங்கன்னா அந்த பக்கம் கங்காவும் கடுப்பாயிட்டாங்க. என்ன யார் இப்போ காசை பற்றி உங்கள்கிட்ட பேசினா, இப்படி பேசுகிற வச்சுக்காதீங்க பாட்டி அப்படின்னு கேட்க, காவேரி தெளிவாக நான் விஜய் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா கையெழுத்து போடுறேன் அப்படின்னா வந்து நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, அவன்கிட்ட பேசி அவனை கஷ்டப்படுத்துறா இருந்தால் கஷ்டப்படுத்திக்கோ, நாங்கள் கிளம்புறோம் ஆனால் நாளைக்கும் வருவோம், நாளைக்கு வந்து நீ கையெழுத்து போட்டு தரேன்னா வக்கீல் நோட்டீஸ் வரும் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு கோவமாக கிளம்பி போயிடறாங்க. இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு. ஸோ கிளம்பி போனதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரதா அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன அவன் மேலே அவ்வளோ நம்பிக்கையா, அவன் வந்து போட்டு கொடுத்துருக்க மாட்டான், அவன் வந்து அனுப்பிவிட்டுருக்க மாட்டான் அப்படின்ட்டு, அவ்வளோ நம்பிக்கை இருந்தால் கையெழுத்து போட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல தெளிவாக வந்து கங்கா சொல்கிறாங்க, அப்படி கையெழுத்து போட்டு கொடுத்தா, அவளே கையெழுத்து போட்டு கொடுத்தா உனக்கு என்னடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி பேசி வாங்கிட மாட்டாங்களா அப்படின்னா, வாங்கினா நம்ம நிம்மதின்னு இருப்போம் அப்படிங்கிறாங்க. ஏமா பைத்தியமாமா நீ அப்படிங்கிறதான் நம்ம கேள்வியாக கேட்க வேண்டியது இருக்குது நம்ம சாரதா கிட்ட. பேக்கு மாதிரியே ஏமா எப்பயுமே பேசுகிறேங்கிற மாதிரி அந்த கதாபாத்திரமே ஒரு மாதிரி ரொம்ப கடுப்பேற்றுற கதாபாத்திரமாகவும், கொஞ்சம் கூட மூளையே இல்லாமல் யோசிக்காமல் ஆரம்பத்தில் இருந்து கான்ட்ராக்ட் மேரேஜ்னு உங்களுக்கு தெரிஞ்ச உடனே கோவப்பட்டீங்க. கான்ட்ராக்ட் மேரேஜ்னா அந்த பையன் ஏன் திருப்பி வந்து நிற்கணும், அந்த பையனுக்கும் பிடிச்சிருக்கு, நாங்கள் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்குறாரு. உங்கள் பொண்ணு வேறு அவங்கள்ட்ட தனியாக போய் பேசுகிறாங்கன்னா அவங்க 2 பேருக்கும் பிடிக்குதுன்னு தான் அர்த்தம். பிடிக்கவே பிடிக்காத நிவினுக்கு யமுனாவை கட்டி வைக்கிச்சு திருப்பி அனுப்பிவிடுறதுக்கு டாட்டா பை பை சொல்லி அவங்க மாமியார் கேவலமாக பேசினாலும் அனுப்பிவிட்டா நீங்கள். இங்கே 2 பேருக்குமே பிடிச்சிருக்குன்னு கண்கூட பார்த்து இன்றைக்குமே கோயிலில் வச்சு எல்லாத்தையும் பார்த்து ஏன் ஒத்துக்கலைங்கிறது நமக்கு புரியவே இல்லை. எப்படி இந்த அளவுக்கு வந்து சில்லியாக ஒரு கதாபாத்திரத்தை கிரியேட் பண்ணி அந்த கதாபாத்திரம் பிஹேவும் பண்ணுது, அதை பார்த்து எல்லாரும் என்ன வந்து அம்மா அப்படிங்கிறாங்கிறது நமக்கு புரியல. ஸோ உடனே இவ்வளோ கோவப்பட்டதுக்கப்புறமா வந்து நீ வேணால் கிளம்பி அவன் மேலே நம்பிக்கை இருந்தால் ஒன்று அந்த வீட்டுக்கு போயிடு, இல்லை அப்படின்னா கையெழுத்து போட்டுரு அப்படின்ட்டு நிவினை வேற வர வச்சு, நிவின் நீ தானே வந்து நான் பிரித்து விட்றேன், நீங்கள் நான் 2ல் 1 தான் சொல்கிறேன், ஒன்று அந்த வீட்டுக்கு போகணும், அந்த வீட்டுக்கு போய் விஜய் கூட வாழணும், இல்லை அப்படின்னா இங்கே இருக்கணும் அப்படின்னா வந்து அவள் கையெழுத்து போட்டு தரணும், கையெழுத்து போட்டு தரணும்னா அந்த வீட்டை விட்டு அவள் கிளம்பணும், அவ்வளோதான், நான் என் முடிவாக சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து போகிறாங்க. வைத்தியமே அப்படின்ட்டு நமக்கு இதில் உடனே வந்து நிவினும் இந்த பக்கம் குமரனும் கூப்பிட்டு அவங்க ஒன்று பிளாக்மெயில் பண்ணுறாங்க, எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னா, அந்த பாட்டியும் வேறு வந்தாங்க. அவங்க அன்றைக்கி வந்து உங்களுக்கு சித்தி வந்தது மட்டும் தானே தெரியும், பாட்டி என்னை கோயிலில் பார்த்து நான் இப்போ வீட்டுக்கு வந்தால் நான் தான் வந்து நான் என்னோடய சாவுக்கு நீ காரணம் மேடம்லாம் பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே இவங்கெல்லாம் அதிர்ச்சி ஆகிறாங்க, என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகும் பொழுதே வந்து இப்போ தெளிவாக வந்து இப்போ ஒரு மாதிரி குழப்பத்தில் இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இருக்கும் பொழுதே இப்போ அடுத்த ப்ரோமோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கர்ப்பமாக இருக்கேன் அதுதான் உண்மை அப்படின்னு வந்து காவேரி சொல்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இது கனவாக இருக்குமா, கற்பனையாக இருக்குமா, இல்லை வந்து நிஜமாகவே இருக்குமா, உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த விஷயத்தை பற்றி இந்த இதுக்கப்புறம் நேற்று வந்து ஒரு கற்பனை எபிசோட் ஒன்று போட்டிருந்தோம். அதாவது இந்த ப்ரெக்னன்சி விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நியரால் நடக்காட்டியும் ஒரு 8 நிமிஷம் 9 நிமிஷத்துக்கு எப்படி நடக்குங்கிற மாதிரி ஒரு கதையாக போட்டிருந்தோம். அதே மாதிரி இப்போ இந்த கர்ப்ப நியூஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இன்றைக்கி நைட் போடலான் இருக்கோம். அதையும் பார்த்து உங்களுடைய ஆதரவை கூறுங்கள். அது எப்படி இருக்குங்கிற கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். இன்றைக்கி
காவேரி இவ்வளோ தைரியமாக நடந்துப்பாங்கன்னு எதிர்பார்த்திங்களா? இந்த அளவுக்குங்கிறது ரொம்ப பேசிக் மினிமம் தான். அந்த பேசிக்கே வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பேர் மினிமமே வந்து பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்திங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் வந்து இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.